ஃப்ரெண்ட்ஸ், மூச்சு வாங்குது, கண்ணை கட்டுது, மயக்கமாக இருக்குது. 3 சிமெண்ட் மூட்டையை ஆட்டோவிலேருந்து நான் ஒண்டியாக இறக்கிட்டு வரேன். நான் சொன்னால் நம்புவீங்களோ என்னமோ, ஆனால் சிமெண்ட் மூட்டையை தரையிலேருந்து தூக்கணுன்னா அப்படியே பெரட்டுவனே தவிர தூக்க மாட்டேன். ஆனால் உயரத்துலேருந்து தூக்கிறத தான் தூக்கி இறக்கிடுவேன். ரொம்ப படப்படன்னு இருக்கும். இந்த இடமெல்லாம் மறுத்து போன மாதிரி ஆகும், சிலு சிலுன்னு ஆகும். என்னாலும் கொத்தனார் வர்றதுக்குள்ளார எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் இல்லையா. 2 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் என் வீடு அப்படியே கட்டாமல் கிடக்கு. எனக்கு உடல்நலம் சரியில்லை, காசு பற்றாக்குறை, இப்படியே சொல்லி 2 வருஷமாக அப்படியே கிடக்கு என் வீடு. என்னால் நிம்மதியாக வாழவே முடியல, அந்த மாதிரி இருக்குது. அவரே கொத்தனார் தம்பி இன்றைக்கா அவராக ஃபோன் பண்ணி அக்கா வரேன்கானாரு. சரி வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அதனால தான் சிமெண்ட் மூட்டை எடுத்துகிற சொன்னால். நீங்கள் பாருங்கள், நான் இறக்கி வைக்கிறேன். அப்படியே பிடிச்சிட்டு கை இங்கே போகக்கூடாது, அப்படியே பிடிச்சிக்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் என்னோடய பலம் என்னன்னு இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடு கட்டி ஃப்ரெண்ட்ஸ் 2 வருஷம் ஆகுது. இந்த ரூமெல்லாம் வந்து கட்டி 2 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதே முதல்ல ஆஸ்பெஸ்டாக ஓட வச்சுருந்தோம். ரொம்ப அனல் தாங்கலை. எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு ஆகுது. அவங்க கொஞ்சம் சிகப்பு ஸ்கின்னு, மேலெல்லாம் கொப்பளமாக வந்துச்சு. அதனால் அவங்களுக்காக இவர் கஷ்டமாக இருக்கே, இருக்க முடியலையா அனல். 8 வருஷம் ஆனால் ஓடும் கொஞ்சம் பழசாச்சு. அதெல்லாம் அனல் தாங்கலை எங்களுக்குன்னு சொல்லிட்டு, சரி இந்த ஒரு ரூம் ஒட்டுவோன்னு சொல்லிட்டு அது மட்டும் மெத்தையாக ஒட்டுனா 2 ரூம் ஒட்டியிருக்கேன். எனக்கு ஒரு ரூமு, எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரூமு. இந்த 2 ரூம் ஒட்டுறதுக்கு 2000 கல் தெருவில் அடிச்சிருந்தாங்க. தெருவுலேருந்து ஏறக்குறைய ஒரு 50 அடி. அந்த 2000 கல்லையும் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி 400 கல்லாக நானே வந்து மேலே ஏற்றி வச்சுட்டேன். ஏன்னா சித்தாளுங்க வந்தாங்கன்னா அந்த 2000 கல் ஏற்றா ஒரு 4000 ரூபா கூலி கொடுனாங்க. சரின்ட்டு நானே டெய்லியும் ஒரு 400 கல் அந்த மாதிரி எடுத்தாந்து எங்கெங்கே வேணும், இந்த பக்கம் செவுத்துக்கு, இந்த பக்கம் செவுத்துக்கு, இந்த பக்கம் செவுத்துக்குன்னு கணக்கு பண்ணி நானே வச்சுட்டு நிறைய வேலை. இந்த வீட்டில் நானே கபோர்டு கட்டுறது, ஜல்லி உடைக்கிறது, எல்லா வேலையும் நானே செய்வேன். நான் படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது, அவ்வளோ வேலை செய்வேன். அதாவது அது ஆதி காலத்தில் எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டேன். இப்போ எனக்காக நான் உழைக்கிறேன், எனக்காக கஷ்டப்படுறேன். கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கணும். நீங்களும் எனக்காக ப்ளஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேர்ட்ஸில் ப்ளஸ் பண்ணுங்கள் தயவு செய்து. எல்லாரோடைய காலில் கூட நான் விழுந்து கும்பிட்றேன். தவறான வார்த்தைகளை வந்து என்னோடய சேனலில் பயன்படுத்தாதீங்க. அது எனக்கு இருதயத்தை வந்து ரொம்ப கோவப்படுத்தி துடித்து வச்சிடும். தயவு செஞ்சு என்னோடய உயிருக்கு கேடு விளைவிக்காதீங்க, சரிங்களா? நீங்கள் எனக்கு பகைவர்களாக கூட இருங்க, ஆனால் நான் சாகணும்னு நினைக்காதீங்க. நினச்சா அது உங்களுக்கு தான் வந்து ஆபத்தாக போகும், சரிங்களா? கெடுவான் கேடு நினைப்பான், அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. பாருங்கள்.